கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். என் பாவம் தீர்க்க என் ஆண்டவா, பொன்னான மேரி பொன்றாணி அடித்தே அடியேனை ரட்சிக்க இவர்தாம் யாரோ. பொன்னான மேரி பொன்றாணி அடித்தே எங்கப்பா எங்களை ரட்சிக்க பொன்னியதானோ பாவ பிடித்த பொன்னியதானோ ஐயா தேவா செல்வாரிநாதா, என் பாவம் தீர்க்க ஐந்தாயிரம் பேச்சு என் ஆண்டவா. செல்வாரிநாதா, என் பாவம் தீர்க்க ஐந்தாயிரம் பேச்சு என் ஆண்டவா. கோடா கோடி பாவங்கள் செய்தே என்னை மீட்க உலகில் யாரும் இல்லை. கோடா கோடி பாவங்கள் செய்தே என்னை மீட்க உலகில் யாரும் இல்லை. என்னை மீட்டு கொண்டே உம் ரத்தம் சிந்தே என்னை மீட்டு கொண்டே ஐயா தேவா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த ஒரு ஆண்டு காலங்களாய், அதாவது போன வருஷம் 2024 9ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட இந்த 9ஆம் மாதம் வந்துடுச்சு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு காரியத்தை குறித்து அதனுடைய தாக்கத்தினாலே நம் பார்த்த அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, ஸ்தேவானை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்தேவானுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து என்ன பண்ணோம், அந்த எல்லா காரியத்தையும் பார்க்க தேவன் உதவி செய்தார். அந்த தலைப்பு என்னன்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? விண்ணுக்குரிய பார்வையும் மண்ணுக்குரிய பார்வையும். அல்லேலூயா. விண்ணுக்குரிய பார்வையில எத்தனை பேரை நீங்கள் பரிசுத்தவான்களை பார்த்தீர்கள்? நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் ஒரு பரிசுத்தவான்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள், அவர்களோடு கூட பேசுகின்றீர்கள், அவர்களுடைய அனுபவத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள். இப்படி தான் நீங்கள் வேதத்தை பார்த்தாதான் ஒவ்வொரு நபரும் நம்ம இருதயத்தில் நிற்பாங்க. ஏதோ காரியத்தை பேசுகிறாங்க, நம்ம கேட்குறோம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதோடு முடிஞ்சிடும். ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நபரை நான் சந்திக்கிறேன், ஒரு பரிசுத்தவானை நான் சந்திக்கிறேன். அந்த பரிசுத்தவானிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கின்றேன், எதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த காரியம் மாற்றினால் எனக்கு ஏதுவா இருக்கோ அது தேவனோடு கூட என்னை சேர்க்கும். நீங்க பார்த்த கடந்த 9ஆம் மாதத்திலிருந்து 2024 இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நபர்களை குறித்து சும்மா சொல்லலாம். சவுலை பார்த்தீங்களா? சரி, சவுல் பவுலாய் மாறினதை பார்த்தீங்க. அடுத்தது ஸ்தேவானை குறித்து பார்த்தோம். ஆக்கிலா, இருங்க சிஸ்டர், ஒருத்தர் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுங்க. ஆக்கில்லா பிரெஸ்கில்லா. சரி, யார? சிமியோன். சரி, மோசே குறித்து பார்த்தோம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அப்போலோ குறித்து பார்த்தோம். சொன்னவங்க சொல்லக்கூடாது திருப்பி. அப்போ நம்ம அநேகர் வேற பவுல் ஷீலாவை பார்த்தோமா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கருத நல்லவர். அடுத்தது யோனா. சரி, நீங்க பார்த்ததுலேயே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்த காரியம் எது என்று சொல்லுவீங்க? யோனா. ஏன் யோனாவை குறித்து ஆச்சரியமா பார்த்தோம்? அது எந்த பகுதியில் பார்த்தோம்? யோனாவை குறித்து எந்த பகுதியில் பார்த்தீங்க? யோனால பார்த்தீங்க. அது ஓகே, ரைட்டு. அது எந்த பகுதியாக இருக்கும்? அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டத்தக்கதாக காரியம் இருந்தது யோனாவை குறித்து பார்க்கும்போது? எஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸை போல பேசுவார். யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருன்னு சொல்லிட்டு சீமோனோடு கூட இணைத்த ஒரு காரியம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் வேற எந்த காரியம் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு?
ஆனா இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி மோசேயை காண்பித்து கொடுத்து மோசே கடந்து வந்த செங்கடலுக்கு கொண்டு வந்து அந்த செங்கடலிலே நடந்த ஒரு சம்பவத்துல தான் யோனாவை கொண்டு வந்து காண்பித்தோம். ஒரு சின்ன விஷயம் தான். விண்ணுக்குரிய பார்வையை பார்க்கும்போது வேதம் எந்த அளவு கோர்வையாய் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த வேதம் இனிமையா இருக்கும். வாரத்துல 2 முறை வேத வாசிப்பு இங்க நடக்குது. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வேத வாசிப்பு நடக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 2 வாரம் வேத வாசிப்பு நடக்குது. ஒரு வாரம் என்ன பண்ணலாம்? வேதம் வாசிக்கலாம். ஒரு வாரம் நமக்கு தெரிய வேண்டிய கேள்விகளை சம்பாஷணை பண்ணுவோம். ஒருவேளை ஆவிக்குரிய பார்வையில் நம்ம வளரத்தக்கதாக என்ன பண்ணுவோம்? ஒரு சில கேள்விகளை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? அந்த கேள்விக்கான பதிலை தேடுவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த காரியத்தை சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அல்லேலூயா. அந்த ஒரு சம்பாஷணைக்குள் கடந்து சொல்லுவோம். வேதம் அநேக காரியங்களை இணைத்தே காண்பிக்கிறது. ஆனால் நாம் அந்த இணைப்பில் இருப்பது இல்லை. இந்த ஒரு ஆண்டு காலம் நான் திரும்பி பார்க்குறேன். நேற்று பார்த்தேன் 9ஆம் மாதத்துலேருந்து ஆண்டவரே அப்படியே எங்களை தொடர்ந்து என்ன பண்ணிடுறீங்க, கூட்டு வந்துருக்கீங்க. அது முன்னாடி நடந்திருக்குது சம்பவங்கள்லாம். ஆனால் நான் 9ஆம் மாதத்துலேருந்தே சொல்லிட்டு கொண்டு வரேன். யோனாவை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். யோனாவின் குடும்பத்தில் பிறந்த யாரையும் பார்த்தோம்? சீமோனையும் பார்த்தோம். அல்லேலூயா. இன்னும் வேற வேற ஆச்சரியம் மூட்டக்கூடிய காரியங்கள் எதை பார்த்தோம்? எனக்கு சில காரியங்கள் நிறைய விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே இத்தனை பெரிய ரகசியம்லாம் தான் நான் இது வேதத்தை பார்க்காமலே விட்டேன் நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எபிரேயன்னு சொல்லுறது. அப்புறம் நிறைய காரியங்கள் நீங்க யோசனை பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த யோசனைக்குள்ள வரும்பொழுது தான். ஏன்னா அவர் யோசனைகள் பெரியவர். நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நினைக்கிறார். அவர் செய்த நன்மைகளும் அவர் நம்மோடு கூட பேசிய காரியத்தை மட்டும் இல்லாதபடிக்கு நம் முன்னாக நிறுத்தின பரிசுத்தவான்களையும் நம்ம நினைக்கணும். 4 காரியம் அண்ணன் என்ன பண்றாரு? பிடிச்சுக்கிட்டாரு. சரி, தேவ பர்வதமாகி ஓரேப்பை குறித்து மோசேயை கொண்டு என்ன பண்றாரு ஆண்டவர்? ஓரேப்பில் எந்ததை நம்ம ஓரேப்பை குறித்து ஓரளவுக்கு தான் பார்த்துருப்போம். ஓரேப்புன்ற தேவ பர்வதம் இருக்கான். ஆனால் அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? காண்பித்து கொடுத்தார். யோனாவின் பெற்றோர்களையும் தேவன் என்ன பண்ணாரு? காண்பித்து கொடுத்தார். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. தேடும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையை மாற்றுகின்றதா என்று கேட்டால் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். மாற்றி இருக்குதா என்று கேட்டால் நீங்க தான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறார். அது ஒரு பக்கத்தை மட்டும் என்னைக்குமே என்ன பண்ணாது? ஊனையும் கருக்கையும் பிரிக்காது. சில கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு சைடு எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் இரு பக்கத்தையும், அதாவது நமக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கின்ற தேவன் தீமையும் என்ன பண்றாரு? இதில் வரண்டா, இதில் நீ தப்பித்துக் கொள்ளணும் என்று சொல்லிக் கொடுக்கின்றவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதை பார்த்துட்டோம்? அநேக காரியங்கள். விண்ணுக்குரிய பார்வையை பார்த்தோம். ஆனா மண்ணுக்குரிய பார்வையில இருக்கிற சில அடிப்படைகளை நீங்கள் பார்க்காவிட்டால் விழுந்து விடுவீர்கள். நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் என்ற காரியம் உங்களுக்கு வந்துடும். நம்ம பண்ணது தப்பே கிடையாது அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது என்பதற்காக மண்ணுக்குரிய பார்வை. ஏன்னா போன வாரத்தில் விண்ணுக்குரிய பார்வையின் அந்த பூரணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டேன்? தேவ சித்தத்தோடு கூட முடிச்சுன்னு என் மகன் கிட்ட கேட்டேன், விண்ணுக்குரிய பார்வை முடிச்சிச்சா? இல்லையா, தொடங்கலாம், இன்னும் தொடங்கலாம். உண்மையாலுமே அந்த பகுதியை வச்சு நான் தியானிக்கணும்னா இன்னும் 10 வருஷங்களுக்கு தேவன் அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பாரு. நான் இது அல்ல குறையாத ஒரு செல்வம். எபேசியர்ல அதான் சொல்லுது, இது தேவனுடைய செல்வத்தை நம்ம என்ன பண்றோமா? எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறோமா? எல்லாரும் வெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னும், ஆனா அது மிகுதியாய் போச்சுன்னா நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு இப்போ சொன்னதே மறந்துட்டோம். நிறைய காரியத்தை என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டோம். சரி, நினைவு கொள்ளத்தக்கதாக சில காரியங்களை கொஞ்சம் பார்த்து விட்டு மறுபடியும் கடந்து சொல்லுவோம். ஒருவேளை கடந்த வாரத்தில் பார்த்த அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7ஆவது அதிகாரத்தின் 58 வாசிக்க கேட்போம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி எங்க வச்சாங்க? சவுல் என்னப்பட்ட வாலிபனை இப்பதான் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து உள்ள கூட்டு வராங்க. இவர் 14 நிருபம் எழுத போறதுக்கு ஆதாரம் எங்க தான் கிடைக்குது? எங்கதான் கிடைக்குது? இங்கதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல என்ன பண்றாங்க? ஒருத்தர் உள்ள தேவ மனுஷன் ஒருத்தன் உள்ள வரப்போறான். ஆனா முரட்டாட்டம் உள்ளவன், நம்மள போலவே இருக்கிறான்.
நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? ரொம்ப முரட்டாட்டம் உள்ளதா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது ஒரு விதத்தில், அது வேற விஷயம். ஆனால் மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றலைன்னா நிச்சயமா கர்த்தர் கொடுத்த கிருபையை இழந்து விடுவோம். அல்லேலூயா. இப்போ இந்த முரட்டாட்டம் உள்ள அந்த சவுலை காண்பிக்கிறார்கள். அவன் பாதத்தில் தான் யாருடைய காரியத்தை வைக்கிறாங்க? ஸ்தேவானுடைய எல்லா ஆடை எல்லாத்தையும் கழட்டி என்ன பண்ணாங்க? அவனுடைய ஆடை இல்லை, அங்கே கொலை பண்ண போறவங்களுடைய ஆடையெல்லாம் என்ன பண்றாங்க? கழட்டி அவன் பாதத்தில் இருக்கிறாங்க. அவன் உத்தரவு கொடுக்குறான், நீங்க அடிங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நடக்கின்ற காரியம் என்ன? இவனை கொண்டு தேவன் செய்ய போகின்ற திட்டத்திற்கு அவனை அங்கே முன்குறித்திருப்பதை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஸ்தேவான் நாட்களுக்கு பின்பாகத்தான் பவுல் என்ன பண்ண போறாரு? அநேக ஊழியங்களை செய்ய போறாரு. அநேக ஊழியங்களை செய்வதற்கு இந்த மனுஷனை எல்லாருக்கும் தெரியணும். ஒருத்தனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு முக்கியம் இல்லை, உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா அது அர்த்தமற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அர்த்தமற்ற வாழ்க்கை வாழாதபடிக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். அங்க வாசிங்கம்மா மறுபடியுமா. இல்ல அவனை 58 அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொண்டு அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமராதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அவன் மரணம் கடைசி வேலையில கூட கர்த்தருக்கான கனத்தை செலுத்துறான். எத்தனை பேர் அந்த சூழ்நிலை இருப்போம்? மரணம் வரபோது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் எத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பீங்க? நாங்களே படுத்த படுக்கையாகும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே போயிடுவோம்? பக்கத்தில் கை போயிடுங்க. நம்ம கனவுலே இருக்கிறோம். பரலோகத்துக்காக இழக்கலைன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் லகுவா போய் சேர்றதுக்கு அது டவுன் பஸ் இல்லை. இங்கேருந்து ஏறி அங்கே போயிடலாம். பிரதர், அங்கே போனோடனே அங்கே என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு சீட்டு. நீ பயணம் பண்ணுவதற்கு முன்கூட்டி என்ன பண்ண? ஆயத்தம் பண்ணி போனாதான் பஸ்ஸிலேயே சீட்டு கிடைக்கும். 10 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு நீ 10:30 மணிக்கு போனா உனக்கு என்ன கிடைக்காது? எதுவுமே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கே ஒரு ஆயத்தம் வேணும். அப்படி இல்லைன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நான் இதெல்லாம் செய்யாதபடிக்கு நான் படுத்தா எங்க போயிடுவேன்? பூனை கண்ணை மூடிச்சுனா, பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, பூனை கண்ணை முடிச்சுனா அது நினைப்பான் எல்லாமே இருட்டாயிடும்ட்டு. பூனைக்கு மட்டும்தான் இருட்டாகும். நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்ம இழந்தால் தானே பெற்றுக்கொள்வோம். இங்க சேவான் எல்லாவற்றையும் எழுந்தான். வாலிபத்தில் எல்லாத்தையும் எழுந்தான். தன் இச்சைகளை தாம் வச்சிருந்த அன்பை, பாசத்தை, ஆசையை எல்லாத்தையும் இழந்து போனான். தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணும். தேவனோடு கூட எப்படியாவது இணைக்க பண்ண நான் என்னை தேவன் எப்படியோ தேவ சமூகத்தில் இணைத்து விட்டார். யார் மூலியமாவோ இணைத்து விட்டார்ப்பா. இணைக்கப்பட்ட நான் அந்த இணைப்பிலிருந்து பிரியக்கூடாதவனமா என் வாழ்க்கை இன்னும் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனை தேடி 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 அவனுடைய வாழ்க்கை மேன்மை நிறைந்ததாய் மாறிவிட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்தேவானை குறித்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவன் மரண வேளையிலே அவனை குறித்து பல தேசத்திற்கு தெரிய ஆரம்பித்ததாம். அல்லேலூயா. இன்னைக்கு அவனுடைய ஆடைகளை, ஒருவேளை அவனில் சாட்சிக்காரனுடைய ஆடைகளை வாங்கி வைத்துக் கொண்டு நிற்கிற சவுலுக்கும் ஸ்தேவானை குறித்து அந்த அளவுக்கு போதுமான அறிவில்லை. ஆனா இந்த ஸ்தேவான் நிமித்தமா நான் செய்ய போற ஊழியத்துக்கு அநேக ஜனங்கள் எனக்கு உதவுவார்கள் என்று சொல்லி தேவன் முன்குறித்த நிழலாட்டமான காரியம் இங்கே மறைமுகமாய் நடக்கிறது. நீங்க அதற்கு பின்பாக 8வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இப்படி சொல்லி நித்திரை அடைந்த பின்பு அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே
எருசலேமில் உள்ள சபைக்கு எப்போ இந்த ஸ்தேவான் மரித்த காலத்திலே மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் எங்க போனாங்க? யூதேயா சமாரியா தேசங்களுக்கு எல்லாம் போயிடுறாங்க. சிதறப்பட்டு ஒருத்தர் 2 பேர் இல்ல. முதல்ல தேவனால் தெரிஞ்சு கொள்ள, இயேசு கிறிஸ்துவால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டது எத்தனை பேரு? எத்தனை பேர்பா? கவனிங்க போதும். எத்தனை பேர் தேவன் தெரிஞ்சு கொண்டாரு? 12 பேர். அவருக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள். இந்த 12 பேர் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் மரித்து போனா மீதி 11 பேர் அப்புறம் சீட்டு போட்டாங்க. மத்தேயு வந்தார், அதெல்லாம் வேற விஷயம். 12 பேர். இந்த 12 பேர் 70 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து நாட்களிலே நடந்தது. 12 பேர் சென்று 70 பேராய் கூடினார்கள். இந்த 70 பேர் இயேசு கிறிஸ்து காலம் முடிந்த போது எத்தனை பேராய் மாறி போனாங்க? மேல் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. இப்போ மேல் வீட்டில் இருந்த 120 பேர்ல ஒரு மனுஷன் எழுந்து பிரசங்கம் பண்ணினான். அந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது ஊற்றப்பட்ட போது அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரு? 3000 பேர். இப்ப எவ்வளவு பேர் ஆச்சு மொத்தம்? 3120 பேர். இப்ப அடுத்த பிரசங்கம் சீமோன் பேதுரு போய் பண்றாரு ஆலயத்துல. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் 5000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ 8000 பேர் என்ன பண்றாங்க? ஒரு சபையினால் சேர்க்கப்படுகின்றார்கள். அந்த 8000 பேரும் பிரிந்து திசைக்கு ஒருவராய் ஓடுகின்றார்கள். அல்லேலூயா. அதனால்தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோம புரிய விட்டு கடந்து போய் எங்க சென்றாங்க? கொரிந்துக்கு போனாங்க. கொரிந்துல அங்க போன தேவ ஜனங்கள் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஸ்தேவான் சாகும் பொழுது கிட்டத்தட்ட 8000 பேர் என்ன பண்ணாங்க? பெரிய உபத்திரவம் உண்டாயிடுச்சு. தேவ பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அங்க பிரிஞ்சு போனாங்க. இப்ப பவுல் அப்போஸ்தலன் எங்க போனாலும் சரி, அங்க தேவ மனுஷன் இருந்து அவனை ஆதரித்துக் கொள்கின்றான். அவனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஸ்தேவானை கொல்லும் பொழுது இந்த சவுல் தானப்பா அதற்கு உத்தரவு கொடுத்தான். அப்படி என்று அடையாளப்படுத்துகின்ற காரியம் எல்லாருக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அவன் மரணத்தில் ஒரு பூரணத்தை கொண்டு வந்தான். என் தேவனை நான் இத்தோடு விடல, இங்கே ஒரே இடத்துல இருப்பீர்களானால் அந்த காரியம் இன்னும் பெருகாது என்பதை அறிந்தபோது என் மரணம் அநேகரை தேவனுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கும், அநேக பட்டணத்தை தேவனுக்குள்ளாக திருப்பிவிடும் என்று சொல்லி அந்த மரணத்திலே அநேகர் சிதறுண்டு போனார்கள். சிதறி போனவர்கள் தேசமெங்கும் தேவனை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். பவுல் எந்த தேசத்துல போனாலும் அங்க தேவ பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். எங்க போனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற ஜனம் இருக்கிறாங்க. எங்க போனாலும் பவுலை சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுல ஒரு மனுஷன் பவுலை ஏற்றுக்கொள்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தேவான் மரணம் சும்மா இல்லமா, அவன் மரித்து அநேகருக்கு வடிவாசல்களை உண்டாக்கினான். தேவனுடைய ராஜ்யம் கட்டத்தக்கதாக பூரணமான மரணத்துக்குள்ளே கடந்து சென்றான். நம்ம மரித்து போனா நம்மளை பத்தி 4 பேர்னாச்சும் சொல்லணும். இந்த அக்காவால, இந்த அண்ணனால நான் ஏசப்பாவை குறித்து தெரிஞ்சு கொண்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு ஒரு காரணம் இந்த மனுஷனோ இந்த மனுஷனையோ என்று உங்களையும் என்னையும் குறித்து சொல்லத்தக்கதாக நம்முடைய மரணம் இருக்குமானால் அந்த மரணம் பூரணம் உள்ளதா இருக்கிறது. அவன் இருந்தா வாழ்ந்தான் செத்தான் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மரணம் அர்த்தமற்ற மரணமா இருக்கிறது. இங்கே இவன் மரித்து போகின்றான். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே சபைக்கு மிகவும் துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிறைப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷனாகிய ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகுந்த துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடத்தக்கதாக அங்கு தேவ ஜனங்கள் பெருகி கிடந்தார்கள். அப்ப எத்தனை பேர் பெருகி இருக்கணும் பாருங்க. சவுல் வீடு எந்த வீட்டுல போனாலும், எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அங்க துதிக்கிற சத்தம் கேக்குது. ஆண்டவரே உங்க துதிக்கிற ஆண்டவரே.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தேவ பக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகுந்த துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிற வேளையிலே சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புகுந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் என்ன பண்ணாங்களா? எங்கும் திரிஞ்சு, நல்லா புரிஞ்சுங்க, சிதறி போனாங்க. அவங்க சும்மா இருந்தல்ல, அவங்க எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக நீதி செய்கின்ற ஒரு தேவன் இருந்தார். இவர் மரணத்திலே அநேக ஜனங்கள் சிதறி போனார்கள். ஆனால் அவர்கள் சும்மா இருந்தல்ல, அத்தோடு வாய முன்னு அப்படிலாம் இல்லை. எத்தனை நெருக்கம், நிந்தனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் வந்த போதும் நான் கர்த்தரை தேடுவதை விட மாட்டேன்பா. உலகம் என்ன பண்ணது? தடை பண்ணவே முடியாது என்ற அந்த சூழ்நிலைக்கு தேவன் என்ன பண்ணாரு? அவர்களை கொண்டு வந்தார், அவர்களை நடத்தினார். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் எங்கும் சென்று யாரை பத்தி பேசினாங்க? நம்ம எங்கன்னா போனா யாரை பத்தி பேசுவோம்? நான் யாரு தெரியுமா? நான் சுப்ரீம் ஸ்டாரு, நான் சூப்பர் ஸ்டாரு, நான் அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாருன்ட்டு நம்ம அங்க ஸ்டாரை தான் காட்டுவோம். ஆனால் சிதறி போனவர்கள் அங்க இயேசு என்ற ஒருவரை காண்பிக்கிறாங்க. அவரை போல ஒரு ஹீரோ இல்லப்பா, உங்க போல யாரும் இல்ல ஏசப்பா, உங்க அன்பை போல யாரும் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்கள், அவர் அன்பை ருசி பார்த்தவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியல. இயேசு அன்பை பத்தி தெரியாதவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இந்த கடை போன வாரத்துல ஜெகன் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொன்னாரு, கிறிஸ்துவை எந்த மனுஷன் கிறிஸ்துவின் ஆவி உடையவனா இருக்கிறானோ அந்த மனுஷன் என்னன்னு சொல்லுவானா? ஆமேன் அல்லேலூயா எல்லாத்தையும் சொல்லுவான். ஏன்னா அவனுக்குள்ள யார் தான் இருக்கிறது? இயேசுவானவர் இருக்கிறார், அதனால அதான் சொல்லுவான். கிறிஸ்துவை ஆவி உடையவர் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஏன்னா உள்ள என்ன ஆவி இல்ல, வேற ஆவி கிறிஸ்துவ குறிச்சு என்ன பண்ணாது? பேசாது. இப்ப தேவ ஆவி இருந்தா அது உள்ள இருந்து என்ன பண்ணும்? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அது ஆமேன்னு சொல்ல ஒண்ணு என்னன்னு சொல்லும்? அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா அப்படின்னு சொல்லும். சில வாயெல்லாம் திறக்கவே இருக்காது, பாத்துக்கிறீங்களா? அது வந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்கும். அது கோண வாய், கொண்டை வாயா? அல்லேலூயா. அதெல்லாம் வாயை திறந்து என்ன பண்ணது? ஆமேன்னு சொல்லாது, அல்லேலூயான்னு சொல்லாது. அது வேற ஆவி உள்ள இருந்துச்சுன்னா அது பேசாது. தேவ ஆவி உள்ள இருந்துச்சுன்னா அது எங்க சரி போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து எதை சொன்னாங்க? சுவிசேஷத்தை சொல்றாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படியாவது கட்டப்படுவான். தன்னுடைய மரணத்தினால் என்ன பண்ணிட்டான்? அநேக தேசத்தில் அநேக ஜனங்கள் சிதறி போகத்தக்கதாக காரியத்துக்கு வழிவாசல் அவன் திறந்து கொடுத்துட்டான்பா. போனவன் நான் சும்மா இருக்க மாட்டான். அதே ரத்தம் எனக்குள்ள இருக்குமானா நான் எந்த இடத்துல போனாலும் தேவனை குறித்து சொல்லிக் கொண்டு இருப்பேன். என் வாய் புறம் கூறாது, அடுத்தவங்களை குறிச்சு பேசாது, என் பெருமையை பேசாது, என்ன குறிச்சு பெருமையா நினைக்காது. என்னை அழைத்தார் தெரியுமா ஒரு தேவன்? என்னை நிலை நிறுத்தினாரு, என் மரணத்தை மாற்றினாரு, என் பிரச்சனையை போக்குனாரு, எனக்குள்ள இருந்த சகல காரியத்தையும் என்னை விட்டு விலக்கி நிறுத்தினாரு. பக்கத்துல கைவிடுச்சுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பர்யந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். எங்க போனாலும் என் தேவன் என்னை நடத்துவார்.
அல்லேலூயா. அந்த எண்ணங்கள் என் இருதயத்துல இருந்து கொண்டேதான். இப்போ கொஞ்சம் பாய்ஸ்ல கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம், அப்படியே ஒழுங்கா உட்காருங்க பார்க்கலாம், நீட்டா. சகோதரிங்களும் ஒழுங்கா உட்காருங்க. தேவ சமூகத்துல முதல் காரியம் அமருதல் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள். பீலேயாம் என்ன பண்ணனா, ஜனங்களை சபிக்கிறதுக்கு வரானா. பாலா கூலி கொடுத்து யாரை கூட்டு வந்தான்? பீலேயாம கூட்டு வந்தான். பீலேயாம் சபிக்க வரான். ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறான். அங்க 3 கோத்திரங்களா 12 கோத்திரங்கள் வராங்க. நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. இங்க 3 கோத்திரங்கள், இந்த சைடு 3 கோத்திரங்கள், இந்த சைடு 3 கோத்திரங்கள், இந்த சைடு 3 கோத்திரங்கள். அது எப்படி இருக்குன்னா, சிலுவையை சுமந்து கொண்டு வருவது போல அந்த ஜனங்கள் நடந்து வராங்களா. தூரத்துல இருந்து பாக்குறானா. உங்களை பக்கத்துல இருந்து பார்த்தாலே எனக்கு ஐயோ என்ன இப்படி உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. அவன் தூரத்துல இருந்து பார்த்து சபிக்க வந்து என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வதிச்சிட்டான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய வாய். நீங்க யாருன்னா ஒருத்தர் இங்க வந்து பாருங்களேன். யாருன்னா ஒருத்தர் இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க எப்படி நம்ம எப்படி உட்காந்துக்கிறோன்ட்டு. இது சபை. முதல்ல நீட்டா உட்கார கத்துக்குங்க. நம்மளை பார்க்கும்போது யாருன்னா வெளியே இருந்து உள்ள புதுசா ஒரு ஆத்மா வருதுன்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணோம்? நம்ம கோணையா சைடு அடிச்சுக்கின்னு. தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு காரியத்தையும் மாத்த கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாரு. மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை போல சிறந்தவங்க இந்த பூமியில ஒருத்தர் கிடையாது. நீங்க மாடலா மாறுறீங்க. மாறும் போது உன்னை பார்க்கறான் தெரியுமா, ஒருத்தன் வருவான உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போது உன்னை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். எத்தனை பேர் கையில பைபிள் வச்சுக்கிறீங்க? பைபிள் இல்லாதவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, பைபிள் இருக்கிறவங்க கை தூக்குங்க. 1 2. எத்தனை பேர் கையில பைபிள் இல்லாதவங்க கை தூக்குங்க. இப்போ கை தூக்குப்பா. இல்லைன்னா கை தூக்கு. ஏன் உங்க பைபிள்லாம் என்னாச்சு? பைபிள் என்னாச்சு கேட்கிறோம், பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. இல்லைன்னா நான் வாங்கி தருவேன். வீட்டில் இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ. இன்னைக்கு போயிட்டு என்ன பண்றேன், நான் போஸ்டல 10 ரூபாய் தரேன், நீ ஊதுபத்தி வாங்கிட்டு போயிட்டு கொளுத்தி அந்த பைபிளுக்கு நேரம் சொருவிடு. ஓகே? பைபிள் எதுக்குன்னு நினைக்கிற? தப்பு இல்லை, அவனை மட்டும் சொல்ல கூடாது. ஒன்று நீங்க என்ன பண்றீங்க, பயங்கரமா சிரிக்கிறீங்க. நீங்க வீட்டில் பைபிளை கொண்டு போய் முழு நேரமும் படிச்சுன்னுக்கிற மாதிரி சிரிச்சுன்னுக்கிறவங்க ஒருத்தன் கூட என்ன பண்ணதில்லை. நான் ஒரு அம்மா பாப்பேன், மெர்சி அம்மா இறந்துட்டாங்க, கருத்தருக்குள்ள நித்திர அரைஞ்சிட்டாங்க. நான் இங்கிருந்து பார்ப்பேன், நம்ம வீட்டு பால்கனியில் அண்ணனை போய் பாருங்க, அவங்க முருக மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, 3 நேரமா பைபிள் படிச்சுன்னு இருப்பாங்க. நான் கேட்பேன், என்னதான் இந்த அம்மா, எனக்கு ஒன்றும் புரியலையே. எப்போ பாரு நான் வந்து அம்மா சாப்பிட்டியாம்மான்னு கேட்டேன். சாப்பிட்டம்மாக்கா. என்னம்மா பண்ணுறீங்க? பைபிள் படிச்சுனுக்கிறம்மாக்கா. அந்த அம்மாவுக்கு அத்தனை லவ். நம்ம ஆளுங்க பைபிள் கூட என்ன பண்ண மாட்டேங்குதுங்க. நேற்று நைட்டு சொல்லிட்டேன் என் மகன்கிட்ட, இங்கே யாரெல்லாம் பைபிள் வச்சுட்டு போகிறாங்களோ அங்கேருந்து தூக்கின்னு வந்தா தானேப்பா தெரியும் நீ சபைக்கு போறது. நீ நான் சினிமா தேட்டருக்கு போற மாதிரி கைவீஸ் அம்மா கைவீசு சொல்லு. எங்க போலாம்? அப்படித்தானே வரீங்க. கடைக்கு போற மாதிரி தானே வரீங்க. சர்ச்சுக்கு போற மாதிரி எங்க வரீங்க? அல்லேலூயா. நீ கிறிஸ்துவனானால், கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரானால், உன் கையில வேத புத்தகம் இல்லாம நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பா பைபிள். இதுக்கு மேல இங்க யாரும் பைபிள் வச்சீங்கன்னா, நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் இங்க சொன்னேன் பைபிள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சூழ்நிலை நிமித்தம் மழை வருது பிறகு வச்சுட்டு போறீங்கன்னா நியாயம். நீங்க 3 நேரமும் உங்க பைபிளை அடுக்கிறதே எனக்கு வேலையாகுது. சபைக்கு வந்தனா நான் வந்து ஜெபம் பண்ணலான்னு வருவேன். ஐயோ ஆண்டவரே ஜெபம் பண்ணலான்னு வந்து தண்ணி குடிக்கலாம் நாங்க போவோம்பா. இந்த வீட்டுல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு யாரோ ஒரு வீட்டுல வந்து படுத்துன்னு இருக்குமே ஒண்ணு, பக்கத்துல கை வச்சுக்கோங்க. நம்ம வீட்டை பெரிய சொல்றாரு, நம்ம வீட்டுல இருப்பாங்க பாத்துக்கிறீங்களா, குப்பையிலேயே படுத்துன்னு கிடக்குங்க. நான் இந்த சேத்துப்பட்டுக்கா போவேன். அன்னைக்கு போயிட்டு நானும் பாஸ்டமா ரிட்டர்ன் வரும்போது பாஸ்டமா பிக்கப் பண்ணுறேன். எங்கப்பா போற? 10 மணி ஆயிடுச்சா? சரிப்பா சரிப்பா. அப்போ மரம் ஒரு மாடு, ஒரு எருமை மாடு, அது அந்த சேருக்குள்ள இறங்குது.
அது இன்பமா இறங்குது. பாஸ்டர் சொல்றது அது பாருப்பா உள்ள போயிடுச்சுப்பா, அது கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு, மூக்கு மட்டும் வெளியே இருக்குது. நம்மால் சேருக்குள்ள சிக்கி இருந்தா கூட நமக்கு தெரியாது. எவன் படுத்த பாயை எடுத்து வைக்கிறானோ அவன் அநேகருக்கு படியா மாறி போறான். நீங்க படுத்து ஏஞ்சி அப்படியே என்ன பண்றீங்க, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏதோ குழந்தையா இருந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க, இன்னைக்கு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க, செய்ய மாட்டேன்றீங்க. நாங்களும் வந்து என்ன பண்றோம், அங்கேயே பத்துக்கிறோம், அங்கேயே வச்சுக்கிறோம், அப்படியே இருக்கு. வேதத்தை முதல்ல சுமக்க கத்துக்கோ. அதுக்கு கஷ்டமாகுது இல்லையோ, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பைபிள் அவ்வளவு தூரம் தூக்கின்னு வந்து 10 கிலோமீட்டர் தூக்கின்னு போறீங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தங்கச்சி என்ன பண்ணுறது, காலையில 4 மணிக்கு வந்து போதான் சர்ச்சுக்கு. 35 கிலோமீட்டர் போனேன்னா நான் தாண்டி போனாதான் போயிட்டு வரதுக்கு 70 கிலோமீட்டர் ஆகுதான். 70 கிலோமீட்டர் தாண்டி அந்த பிள்ளை போதான். நான் மத்தியானம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். நான் என்ன பண்றேன், காலையில எழுந்துச்சு மத்தியானத்துக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நான் சர்ச்சு முடிஞ்சோன்னு வர சொல்ல பஸ்லயே சாப்பிட்டு வருவேன். அவங்க அன்பெல்லாம் எப்படி தெரியுமா, எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவேன், என் தேவனை நான் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த பேக்குக்குள்ள அவங்க சொல்றாங்கன்னா, நான் அவங்க என்ன பண்ணலாம், பைபிள் அங்கேயே கூட சர்ச்சில் வச்சுட்டு வரலாம் இல்லையா? அவங்க சுமந்துனே போறாங்க 70 கிலோமீட்டருக்கு. 35 கிலோமீட்டர் சுமந்துன்னு போயிட்டு 35 கிலோமீட்டர் திருப்பி என்ன பண்றாங்க, சுமந்துனே வராங்க. நம்ம இங்க இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ சுமக்கலன்னா கர்த்தர் எப்படிப்பா உன்னை சுமப்பாரு. அல்லேலூயா. ஒருத்தர் உங்களை பார்த்து சபைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பார்த்து நீங்க பைபிளை தூக்கின்னு போனா தானே நீங்க கிறிஸ்டின் தெரியும். நாங்க நைட்ல என்ன பண்ணுவோம், பிரேயர் வாக்குன்னு சொல்லிட்டு போவோம். ஒரு நாள் நடந்த விஷயம் சொல்றேன் கேளுங்க. பிரேயர் வாக்கு போவோம். நாங்க என்ன பண்ணோம், ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணும்போது அவர் பேசக்கூடாதுன்ட்டார். யாரையும் பேசக்கூடாது, ஒருத்தர் பேசக்கூடாது. பிரேயர் வாக்கு போனோம், பைபிள் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போக சொல்ல என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே சுத்திட்டு வர சொல்ல நாங்க இங்கிருந்து அந்நிய பாஷையில பேசிட்டே போனோம். யார்கிட்டையும் பேசக்கூடாது, நடுவுலையும் பேச மாட்டோம். அப்படியே போயினே இருக்கும்போது நடுவில் யாருன்னா நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் தி லார்ட் பிரதர்னுவாங்க. ஒரு முறை நாங்க போயிட்டு வர சொல்ல 6வது தெருவுல ஒருத்தர் எங்களை பிடிச்சிக்கினாரு. ஏன்னா எல்லார் கையிலயும் என்ன இருந்துச்சு, பைபிள் இருந்துச்சு. இந்த 10 மணிக்கு எங்க போய் சுத்திட்டு வரீங்க, நீங்க எங்க போய்? அல்லேலூயா. நான் பேச முடியல, நான் அவர்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அப்படின்ட்டு என்ன பண்ண வந்துட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க வர சொல்ல, பிரதர் சர்ச்சுக்கு போறீங்களா, அக்கா சர்ச்சுக்கு போறீங்களான்னு உங்களை கேட்டாங்க. உன் அடையாளம் எது தெரியுமா? கிறிஸ்தியன் அடையாளம். நான் எங்க போனாலும், நான் சிதறப்பட்ட மகளாய் இருக்கிற போது எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் கிறிஸ்துவே. அவர் என்னை அறிந்தவராய், என்னை தெரிந்தவராய், எனக்காக சகல காரியத்தையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். அவர் மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுங்களேன், நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைஞ்சே போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா. சிதறி போன ஜனங்கள் தங்களை அழைத்த ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க. ஆண்டவரே, நான் எங்க போனாலும் பா, எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் அவங்க யோசனை இல்லை. அவங்க என்ன ஏக்கலாம், ஏசு என்னோட கூட இருக்கிறாரு, ஒரு எந்த நாளும் என்னை கைவிட மாட்டார். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன பண்ணாங்க, பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்களா? யார் இந்த பிலிப்பு தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க போய் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானோடு கூட பந்தி விசாரிப்புக்கு அழைத்தார்களே, அதே மனிதனாகிய பிலிப்பு. சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், யாரு? பிலிப்பையும்
இவ்வளவு நாள் பிலிப்பு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு ஸ்தேவான் அடுத்தது என் மேல பொறுப்பு வந்துச்சு, நான் போகணும். நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க, பிலிப்பு ஆண்டவரே நீ என்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் போறேன்னு சொல்ல. அப்போஸ்தலர்கள் என்கிட்ட சொல்லட்டும், நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்ல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என் மேல விழுந்த கடமையும் கடனுமா இருக்கிறது. நாம எங்க இருக்கிறவங்களுக்கு என்னை அறிந்த, என்னை தெரிந்து கொண்ட இயேசுவை குறித்து சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நாங்க போனோம் எல்லா கதையும் பேசுவோம், நடுவுல ஏசப்பாவை தொட்டுப்போம். அல்லேலூயா. நடுவுல என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டேன்றீங்களே. எத்தனை பேர் போயிட்டு உண்மையா சொல்லுங்க, போற இடத்துல கிறிஸ்துவ குறிச்சு பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டார். நான் இது வரைக்கும் சொல்லனா பரவாயில்ல, பக்கத்துல கையை பிடிச்சி இனியாவது நான் சொல்லுவேன். என்ன சிதற அடிச்சதை எதிர்க்கிறது தெரியுமா? அநேகரை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான், ஒரு மனம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாரு. அந்த ஒரு மனதின் ஆவியை கொடுக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஸ்தேவானுடைய மரணம் பூரணமாய் முடிந்தது. அவன் விண்ணுக்குரிய பார்வையோடு கூட விண்ணுக்கு கடந்து சென்றான். இப்ப மண்ணுக்குரிய பார்வைக்குள்ள கடந்து சென்றோமா? ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை இது உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவன் இன்று எச்சரிக்க விரும்புகின்றார். கொஞ்சம் கவனத்தோடு கூட கேட்போம், எடுத்து வாசிப்போம். ஒருவேளை மண்ணுக்குரிய பார்வைக்கு ஏற்ற ஒரு காரியத்தை பார்க்கத்தக்கதாக எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 18வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டு, அவர்களின் சத்தத்தை யார்பா? இங்க ஆண்டவர் சொல்றாருப்பா, அவர்களின் சத்தத்தை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன பண்றாங்க? அவங்க தேவன் பார்க்கிறார் என்ற பயம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஸ்தேவான் பரலோகத்தை பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து யாரும் பார்த்தது? தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவும் பார்த்தாரு. அங்க நீங்க போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மேல பார்க்கிறான். பிதாவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்க காண்கின்றா, அவருடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் கண்டு. நமக்கு எது தெரிய மாட்டேமா? நம்ம அழைத்து வந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்வைக்கு தெரியல. நம்மை நடத்துகின்றவர் யார் என்று தெரியல. ஆண்டவர் இதற்காக துக்கப்படுறாரு. உன்னை அழைத்து வந்தேனே, உன்னை உருவாக்கினேனே, உன்னை தெரிந்து கொண்டேனே, மரணங்களை தாண்டி உன்னை நடத்தி வந்தேனே. அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறவன் தெரிஞ்சு அவன் பொல்லாப்பானதை செய்யறான். என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை என்ன பண்ணுவேன்? செய்யாதபடிக்கு மனம் அறிவேன். ஆண்டவர் சொல்றப்பா, நான் செய்வன் வாக்கு கொடுத்தேன் இல்லையா? ஒருவேளை நம்மளுக்கு இந்த வருடத்துல தேவன் எப்படி வாக்கு கொடுத்தார்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்றும் நமக்கு இந்த மாதத்திலும் எப்படி வாக்கு கொடுத்தாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி சொன்னவரு இங்க தன்னுடைய வாயினாலே சொல்றாரு, நான் நன்மை செய்வேன் சொன்ன, நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க என் சத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க. மாம்ச சிந்தை உள்ள ஜனமா இருக்கிறபடியினாலே தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு வாழ்க்கை வாழ்றாங்க. தேவனை தேடக்கூடாதபடிக்கு அவங்க செயல்கள், சிந்தைகள் இருக்கிறது. ஆண்டவர் இங்க துக்கப்பட்டு சொல்றாரு, பா நான் என்ன பண்ணுவேன்? அவர்களுக்கு அருளச் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி, யாருக்கு ஆண்டவர் சொல்ல? யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும், கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு தான். இது புறஜாதிகளுக்கு சொல்ல நம்ம நினைச்சிட கூடாது. இவங்க அவங்களுக்கு சொல்றாங்க.
தேவ சமூகத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உடனே நன்மையா இருந்துச்சுன்னா நமக்கு அது காயா இருந்துச்சுன்னா, கசப்பு முகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கடந்த வாரத்துல பாஸ்டர் என்ன பண்ணிச்சு, எனக்கு ஒரு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப நல்லா ஆச்சு பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்த்தேன். கவர்ல 2 வாழைப்பழம் இருந்துச்சு. அதை அவங்க என்ன பண்றாங்க, காயா இருக்குது எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு தான் தெரியாது காய் எது பழம் எதுன்னு தெரியாது. நான் போய் பிரிச்சுட்டேன். அவங்க அப்பயே சொல்றாங்க அது காயாகுதுப்பா சொன்னா கேள்வி பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சிந்தை இருக்குமே, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சு ஃபர்ஸ்ட் கடிக்கும் போது அது காயின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப சாப்பிட்டுனே வரேன், என்னப்பா நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என் மனம் என்ன பண்ணுது, சரி நம்ம தான் பாதி சாப்பிட்டோம், இதுக்கு முன்னாடி இதை தின்ன முடியாதுன்னா உள்ள இறங்கல. அது காயாகிறதுனால அவங்க எதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்டாங்க. பாதியை அப்படியே கொடுத்துட்டு ஓட்டேன். அவங்க கட்சி பார்த்துட்டு இதுனா காயாகுது, இதை கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு போறேன் தூக்கி போட்டாங்க கீழே. அல்லேலூயா. நம்ம காயா கசப்பு முகமா நம்ம இடத்துல ஒரு வார்த்தை தேவ சமூகத்துல இருந்து புறப்பட்டு வரனா, அதை உடனே என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் பண்ண இல்லையா ஒரு காரியம், ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணிட்டேன், அது எனக்குன்னு ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கு நமக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. வா, விண்ணுக்குரிய பார்வை பார்க்க வேண்டிய நீ மண்ணுக்குரிய பார்வை பார்க்கிறபடியினாலே எது உனக்கு தெரிய மாட்டேங்குது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுற என்பது உனக்கு தெரியல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 27,000 மடங்கு. ஒரு மடங்குலாம் பத்தாது அப்படின்னு சொன்னா ஒன்னு என்ன பண்ணுவோம் சந்தோஷத்துல? நான் வெறுங்கையாய் கடந்து சென்றேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உடனே எல்லாம் சொல்லி உம்மை துதிப்பேன். அவரு யாரு? யாக்கோபு சொல்றாரு, வெறுங்கையா போன பாவி பையன் ஏமாத்தி இந்த டப்சா கடியை கட்டி கொடுத்துட்டான். அவளுக்கு ஒரு 7 வருஷம், இவளுக்கு ஒரு 7 வருஷம், 10 வருஷத்துக்கு 2 வேலைக்காரியை வேற கொடுத்துட்டான். 4 உயிரை எடுத்து தொலையுது. அந்த வீட்டுக்கு போனா அது சொல்லுது, அது தூதாமின் கனியா கொடுத்தோம் வாங்கினது என்னவோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதோ சொன்னாரு. நம்மால் உடனே அந்த சத்தம் 2 பரிவாரங்கள் எனக்கு, உடனே இதுக்கு ஐயோ 2 பரிவாரம் நம்மளுக்கு கொடுத்தா அவர் 2 பொண்டாட்டி சொல்றாரு. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஒன்ன வச்சுன்னு வாடத்துக்கே உனக்கு இதுக்கு 2 பரிவாரம் வேற கேக்குது. ஒன்னு நம்மளுக்கு பூரிப்பாய் கை அந்த கை தட்ட கூட்டவன கர்த்தர் எனக்கும் கொடுத்துட்டாரு. அவன் பட்ட அவஸ்தை அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம் தேவன் சாபத்தையும் ஆசீர்வாதமா மாத்துற தேவன். ஆனா நம்ம தவறு செய்யும் போது தகப்பன் என்ன பண்ணுவாரு? உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, ஒன்னே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. நம் தகப்பனும் அப்படிதான். நம் பெற்றோரை காட்டிலும் 100 மடங்கு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. நம்ம தவறி போகும்பொழுது அவர் என்ன பண்றதுல என்ன விடுவதில்லை. அங்க இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா கோத்திரத்தாரும் செய்கின்ற காரியத்தை கேட்டும்போது ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உன்னை கடிந்து கொள்ள, உன்னை காயங்கட்டல, ஆனா ஒண்ணு செய்யறேன், உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்ன தெரியுமா? அந்த காரியத்தை நான் செய்யாம போறேன். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளத்தானே நம்ம இங்க கடந்து வந்தோம். கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, அதை மட்டும் தான் பாக்குறமே தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன், எதனால செய்யறவர் செய்ய மாட்டேன்றாரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கி சகல காரியத்தையும் செஞ்சு முடிச்சவரு என்ன பார்த்து சொல்றாரு, நான் இந்த காரியத்தை உனக்கு செய்ய மாட்டேன். நீ என்ன பண்ண தெரியுமா? உடனே ஆண்டவரே தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா, உன்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டேனே, இனி நான் எந்த தீங்கையும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன மன்னிங்க பாண்டு. என் தப்புக்கு நான் தேவனிடத்துல காம்ப்ரமைஷன் பண்ணறது இல்ல, கேட்கறது இல்ல. அவர் செயல்னா பரவாயில்ல போட்டோம், அவர் தடுத்தா கொடுப்பவன் ஒருவன் இந்த பூமியில இல்ல.
அவர் தடுத்துட்டாரு. அவர் ஆசீர்வாதத்தை நீ அவருக்கு செய்யக்கூடாத காரியத்தை கனம் பண்ணாத விதத்துல கனம் பண்ணாம இருந்து தேவன் செய்ய மாட்டேன்னு நினைச்சாருன்னா நீ எங்க ஆசீர்வாதத்தை தேர்ந்து போனாலும் அங்க உனக்கு கிடைக்காது. இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுக்கப்படும். நீ நினைச்சு கூட பார்க்க மாட்ட, ஆண்டவரே எல்லாம் இருந்தது ஆண்டவரே. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் சில காரியம் செய்ய வர்றாருன்னா உடனே அவரிடத்துல சரண்டர் ஆயிடு. எசேக்கியாவுக்கு இந்த ரகசியம் தெரியும். ஜீவன் போக போற காரியம் வரும்பொழுது உடனே அவன் உடஞ்சு போயிரு. ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் உடனே என்ன பண்ணாரு? உடனே மனம் இறங்கினாரு. அவர் தீங்கு செய்யறதுக்கு தான் சொல்லி அமைச்சாரு, அவன் ஜீவன் போகுதுன்னு சொல்லி அமைச்சாரு. ஆனா அவன் கேட்ட பொழுது தன் பிள்ளைக்கு உடனே இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உடனே இறங்கினார். எசேக்கியாவுக்கு உடனே ஆயுசு நாள்ல கூட்டி கொடுத்தாரு. ஆனா அவன் மேட்டிமை வந்த அந்த காரியத்தை மறந்து போயிட்டான். அதனால என்ன நினைச்சு அவன் பிள்ளைகளுக்கு சாபம் போச்சு. நம்ம இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மாத்தணும்னு சொல்லும்போது உடனே உங்களை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை மட்டும் இல்ல, உன் ஜெனரேஷனை ஆசீர்வதிப்பார்கள். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அங்க என்ன நடந்ததா வாசிங்கம்மா. இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும், ஆண்டவர் சொல்றாரப்பா, யாரோ ஒரு மனுஷனை மட்டுமே குறிச்சு பேசல, எவர்தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்ல கூடாது. நம்ம 3 வாரம் சர்ச்சுக்கு வந்துட முடியாது. சர்ச்சுக்கு வருத்தனால ஒருத்தன் பர்ஃபெக்ஷன் ஆக முடியாது. சத்தியத்தை கேட்டு அதன்படியே நடக்கும் போதுதான். ஆண்டவர் இந்த வாரம் சொல்லிட்டாரு, எத்தனை பேருக்கு நிறைய வெட்டி நான் சொல்லியிருப்பேன், ஆயத்த கூட்டத்துக்கு வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா. எத்தனை பேர் ஆயத்த கூட்டத்துக்கு வந்தீங்க? கர்த்தர் நல்லவர். அப்ப நீ வராத போது கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? இந்த பந்திக்கு எப்படி நீ பங்குள்ளவனாய் மாறி போவ? உனக்கு அதுக்கு நேரம் செலுத்த என்னால என்ன பண்ணல முடியல. இன்னைக்கு உனக்கு சகல காரியத்தையும் செய்து கொடுத்தது யாரோ? யார்தான்பா? இந்த தேவன் தானே. இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணல நேரம் இல்லை பிரதர். அவர் நேரம் இல்லைன்ட்டார்னா உன் ஆசீர்வாதம் உன்னுட்டு எடுக்கப்படும். நீ தேடினாலும் கண்டடைய மாட்ட. இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கின்ற ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழியையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருப்பா, ஒவ்வொருவனுக்கும் சொல்றாரு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும், உங்கள் வழியும் சரி. கிரிய உனக்குள்ள தனிப்பட்ட விதத்துல கிரிய ஒருத்தன் கிரியையினால் தான் பண்ண முடியும், தன்னை காண்பிக்க முடியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு மலை மேல மட்டும் போல அவன் போகும்போதே கிரியையினாலே அங்கே பலிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு போனான். ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னது யார்தான்? ஈசாக்குக்கு தெரியாது பலி கொடுக்கிற வரைக்கும். அதனால தான் மலை மேல ஏறும் போது கேட்கிறாரு, அப்பா பலி கொடுக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா, எந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் அதுல ஒன்னையும் மிஸ் பண்ண மாட்டேன். எத்தனை வருஷம் காத்திருந்த, 25 வருஷம் காத்திருந்த, இருக்கட்டும், கர்த்தருக்காக எதையும் இழப்ப. ஏனால் அவர் கொடுப்பாரு. நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொண்டதெல்லாம் எங்க இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க சுய பலத்தினாலயா? இல்ல, கர்த்தர் கொடுத்தார்மா. கர்த்தர் கொடுத்ததுனால தான் நீங்க பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு பெற்றுக்கொண்ட நாம் அதை நினையாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உரைக்கின்றேன் என்று சொல். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? நோ, முடியாது. நீங்க 1000 காரியம் சொல்லுங்க, நீங்க வாரம் கூப்பிட்டு எங்களை திட்டுங்க, நாங்க செய்யறதான் செய்வோம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம். நாங்கள் எங்கள் யோசனையின்படி நடந்து அவரவர்
தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறாங்க. அவங்க சொல்றாங்கப்பா, நாங்க எங்க யோசனை நினைக்கிறோம், இது ஏன் டேலண்ட், இத்தனை காரியம் வந்து யார் டேலண்ட் நினைக்கிறீங்க, ஏன் டேலண்ட் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை யோசனை பண்ணினே இருக்கிறேன், உன் கிரியை மாற்றப்படலன்னா உன் டேலண்ட்டை சேர்த்து எடுத்துருவாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க பிரதர், அறிவு இருந்தாதான் பிரதர் செயல்பாடு இருக்கும். கொடுத்த அறிவை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கியா, எத்தனை பேருக்கு உங்க மூளையை நீங்க பாத்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்க மூளையை பாத்துக்கிறீங்க? பண்ணிக்கிறாங்க பிரதர். சிடி ஸ்கேன் எடுக்கும்போது வஞ்சினம் மாதிரி அது என்ன பண்ணிப்பாங்க, போட்டோ வச்சிருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன் பிரதர். உன்னை உண்டாக்குனார் தெரியுமா, அவருக்கு தெரியும் உன் மூளை என்ன, உன் மூளை சைஸ் என்ன, அது என்ன யோசிக்குது, என்ன பண்ணுது, இப்ப என்ன பண்ண போகுது, இங்க இன்னும் யாரை திட்டுனுக்குது, யாரை நினைக்குது, யாரை யோசிக்குது, யாரை பத்தி பேசுது, எல்லாம் யாருக்கு தெரியும்? அது உண்டாக்கினவருக்கு தெரியும். உனக்கும் எனக்கும் தெரியாது. உள்ள இருக்கிற ஃபேர் பார்ட்ஸே தெரியல நம்மளுக்கு. நம்ம ஏன் யோசனை, ஏன் காரியம், முதல்ல உன் தப்பிதங்களை மாத்த ஆண்டவருக்கு சொல்றார். ஆனாலும் அவர்கள் கூடாது காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படி நடந்து இந்த யோசனையின்படி நடக்கணும்னு சொல்றீங்க. உள்ள இந்த யோசிக்கிறதுக்கு மூளையை கொடுத்தது அவர் அந்த யோசனை பண்ணக்கூடாதபடிக்கு வெளியே எடுத்துட்டாருன்னு வச்சுக்கீங்க. அவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கின்றால், லீபனோனில் உறைந்த மழை வயல்வெளியில் கண்மலையிலிருந்து அற்று போகிறது உண்டோ, ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறது உண்டோ, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகின்றார்கள். யாரை குறிச்சு சொல்றாரு? யாரை குறிச்சு சொல்றாரு? ஏன் ஜனங்க, என் சொந்த ஜனங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே. அல்லேலூயா. என் ஜனங்க எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்றாங்க. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகின்றார்கள். செப்பனிடப்படாத பாதைகளின் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் பூர்ண பாதையாகிய அவருடைய வழிகளில் இருந்து ஈழரும்படி என்ன பண்ணு, பூரண பாதையை விட்டியே விலகிறபடி செய்து. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் தேவன் நல்லா நடத்திட்டு வந்தார். நம்ம போனோம்ல, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவர்கள் செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படிக்கு அவர்களை பூர்வ பாதையாகிய அவர்களுடைய வழியிலிருந்து இடரும்படிக்கு செய்கின்றார்கள். அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து என்ன பண்ணுமா, தேவனை விட்டு ஒண்ணு விலகி போக செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா வருத்து ஒரு காலகட்டத்தில் முழுசா ஒண்ணு என்ன பண்றோம். நீங்க இந்த கேன்சர் வியாதி ஒண்ணு இருக்குது, அது ஒரு மனுஷனுக்குள்ள உடனே தெரியாது, அது வந்துச்சுன்னா உடனே தெரியாது. ஆனா அது தெரிகின்ற நாட்களிலே உன் உருவழிந்து போகும். அன்னைக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை பூர்வ பாதைகளிலிருந்து வழி விலக பண்ணுகின்ற காரியமும் அப்படியே உன் உருவத்தை தேவ சமூகத்திலிருந்து நீக்கிவிடும். நீ இருந்த இடங்கள் வெறுமையாய் போகும். நல்லா புரிஞ்சுங்க,
உன் பூர்வ பாதையை விலக்குகின்ற காரியம் வாழ்க்கையில வருது. ஆண்டவரே, உம்மோடு கூட இணைய விடாதபடிக்கு இந்த காரியம், இந்த உறவுகள், இந்த ஜனங்கள், இந்த மனுஷர்கள் என்னை பிரித்து நிற்க வைக்கிறாங்க என்று தெரிஞ்சா உடனே அந்த இடத்தை விட்டு விலகு. ஏன்னா பூர்வ பாதையை உன்னிடத்திலிருந்து விலக்கத்தக்கதாக சத்ரு வைத்த கண்ணி அதுவே. இந்த பறவைகளை பிடிப்பதற்காக வேடன் வலை விரிப்பான். பாத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? அந்த வலையை அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ரொம்ப அழகா விரிச்சு வச்சுட்டு அது மேல சில செதில்கள் எல்லாம், சில என்ன பண்ண காஞ்ச இலைகள் எல்லாம் போட்டுருவான். கொஞ்சம் தானியத்தை என்ன பண்ணுவான்? கொட்டி வைப்பான். சின்ன வயசுல நீங்க எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, நாங்கெல்லாம் 90 கிட்ஸா. ஆமா, எங்களெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க. எல்லாம் பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணிச்சான்? ஒரு வேடன் அழகா வலையை விரிச்சு வச்சிட்டானா, பறவைகள்லாம் வந்து என்ன பண்ணிச்சான்? உக்காந்துச்சான், எல்லாம் அந்த வலையில சிக்கிடுச்சான். இப்போ எல்லாம் பறவையும் ஒரு மனமா பேசிச்சான், நம்ம இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும்? இவங்கிட்ட சிக்கிக்கொள்வோம், எல்லாம் சேர்ந்து பறப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பறந்த போது அது வலையோடு கூட தப்பித்து கொண்டு பறந்து சென்றதாம். நல்லா புரிஞ்சுங்க. அவன் வைக்கிற கண்ணி உனக்கும் எனக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் உன்னையும் என்னையும் தப்புவிக்கிற தேவன். அவன் வைக்கிற கண்ணி உனக்கு எனக்கு தெரியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக செய்யறதுக்காக வைக்கிற கண்ணி இன்பமா இருக்கும். அது தேவ சமூகத்தை விட்டு நீ ரொம்ப ஈஸியா பிரிச்சிடும். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, பாதைகளில் வழியிலும் அவர்கள் நடக்காதபடிக்கு அவைகளை அவர்கள் பூர்வ பாதையாகிய அவர்களுடைய வழியிலிருந்து இடரும்படி செய்கின்றான். நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் நிந்திக்கும் நிந்தையாக்கவும் இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனோ பிரமித்து தன் தலையை துலுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடித்து மா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்து நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். கர்த்தர் சொல்றாரப்பா, இன்னைக்கு அவன் எனக்கு முகத்தை காட்ட மாட்டான். என்னதான் சொல்றான்? நாளைக்கா வந்துடுறேன், ஒன்னும் ஆகாது. முதுக காட்டல. உனக்கு ஒரு காலங்கள் வரும், உனக்கு ஒரு நெருக்கம் வரும். அன்னைக்கு தேவ சமூகத்துல போகும்போது அதே காரியம் தான். நீ எதை விதைப்பாயோ. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நிறைய காரியத்தை அறுத்துக்கினே இருக்கிறேன். தேவ சமூகத்துல கேட்பேன், ஏன்டவர் இந்த காரியம் கேட்பேன். விதைச்சல அரு. நான் இன்னைக்கு இன்பமா ஏத்துக்கிறேன் அதை. ஆண்டவரை இனி நான் அறுக்க கூடாது. ஆண்டவரை எச்சரிக்கை இருக்கவும் விரும்புகிறேன். ஆனா நீங்க விதைச்சிடாதீங்க. எனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுப்பதற்கோ ஒருவேளை ஆற்றி தேற்றுவதற்கும் அந்த தேவன் இருக்கிறார். நீங்க அப்படி இல்ல, அவரை விட்டு தூரம் போல நினைக்கிறீங்க. அன்னைக்கு தேவன் இல்லாத வாழ்க்கை வெறுமையானதா இருக்கும். இன்னொரு வசனத்தையும் எடுத்து வாசிப்போம். அதே எரேமியா எழுதின நிருபத்துல 7வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 30வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யூதா புத்திரர் யாரு? யூத கோத்திரத்திலே தேவன் பிறக்க போகிறார். யூதா புத்திரரின் பார்வைக்கு பொல்லா. இவங்க பியூர்லி கிறிஸ்டியன்ஸ். இவங்க தான் அல்லேலூயா கோஷ்டி. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றவங்களா யார் தான்? அல்லேலூயா கோஷ்டி. அல்லேலூயா. இவங்க அல்லேலூயா கோஷ்டி. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? யூத புத்திரர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை என்ன பண்றாங்க? தீட்டுப்படுத்தி தங்கள் அருவருப்புகளை அதுல வைக்கிறாங்க. அல்லேலூயா. எது ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க? எப்படி அருவருப்பு உள்ள வைக்கிறாங்க? கேளுங்க பக்கத்துல. எந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினீங்க? எந்த அருவருப்பை உள்ள வச்சீங்க? தேவன் தங்குகின்ற ஆலயம் எதுவோ நீங்க தான். இருதயமோ அதுக்கு வெளியே இருக்கிற கிட்னியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன நல்லா புரிஞ்சுங்க. அந்த நீங்க உங்க ஆலயத்தை என்ன பண்றீங்க? டிசைன் பண்றீங்க. பிரதர் 4 காது குத்த போறோம் பிரதர்.
இப்போ பொம்பளை பிள்ளைங்களாம் விட்டுச்சுங்க. இப்போ ஆம்பளை பிள்ளைங்க குத்துறாங்க. எதுக்கு? அவர் ஆலயத்தை நீ கெடுக்கும் பொழுது அவர் உனக்கு கெடுக்க மாட்டாரா? நான் பார்க்கிறேன், தேவ ஆலயத்தை கெடுக்கத்தக்கதாக காரியம் எங்கிருந்து உனக்குள்ள எழும்பிற்று? நீ தேவ பிள்ளை அல்லவா? தேவ சமூகத்துக்கு வந்து தேவனோடு கூட இசைந்திருக்கிறாய, எல்லா காரியத்திலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாய. அப்படியேப்பட்ட தேவ பிள்ளையாகிய நீ உனக்கு எங்கேயா போச்சு? இது தேவனுடைய ஆலயம், இதை கெடுப்பதற்கு நான் யார்? அல்லேலூயா. அன்னைக்கு அறியாமையில செஞ்ச காரியம் இன்னைக்கு தெரிஞ்சு செய்யற ஃபேஷன் பிரதர். எது? தேவ ஆலயத்தை கெடுப்பது உனக்கு எப்படிதான் இருக்குது? அங்க தேவன் சொல்லுகிறாரப்பா, யூத புத்திரர்களின் பார்வைக்கு பொல்ல அவர் பார்க்கிறாரு. அவருடைய ஆலயத்தை கெடுப்பதை அவர் பார்க்கிறாரு. யூத புத்திரர்கள் பொல்லாப்பானதை செய்கின்றார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். என் நாமத்தை தரித்திருக்கிற என்ன பண்றாங்க? பேர் என்ன பேரு? பேரு என்னப்பா? கிறிஸ்டின்ல பேர் வச்சிட்டாங்க பிரதர். ஆனா என் ஆலயத்தை அவன் தான் கெடுக்கிறான். அவன் தான் பிரதர் கெடுக்கிறான். ஆலயத்தை கெடுத்து அதை நாசமாக்குறத கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு நீ யாரு? ஆனா நேத்து ஒரு மனுஷனை பார்க்கிறேன், பாபுன்ற ஒரு மனுஷனை வீடியோல காட்டுறாங்க. எனக்கு அவருக்கு 2 கை, ஒரு கை இல்ல, ஒரு கை சுத்தமா இல்ல, ஒரு கை சின்னதா இருக்குது, குட்டியோண்டு இவ்வளவுதான் இருக்குது. அவர் ஒரு பேங்க் வாசல்ல பிச்சை எடுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு சகோதரன் அவரோடு கூட பேசுகின்றார். அவர் சட்டையை கழட்டி போட்டு ஒரு சின்ன இது போட்டு உக்காந்துக்கிறாரு. உட்காந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. கேட்கிறாரு, பிரதர் ஐயா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? சொல்ல முடியாது தம்பி. ஒரு நாள் 100 ரூபாய் கிடைக்கலாம், ஒரு நாள் 200 ரூபாய் கிடைக்கலாம். என் வாழ்வாதாரம் இப்படிதான். உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணுவா? என் பிள்ளையும் என்ன போலதான் இருக்கிறான், அவனுக்கு இது போல சின்ன கைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா நீங்க முதல்ல சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கொடுக்கும்போது அவரால் பட்டன் போட முடியல. ஒரு கை தான், ஒரு கை ரொம்ப குட்டியா இவ்வளவுதான் இருக்குது, இன்னொரு கை பாதி தான் இருக்குது. அவர் கேட்கிறாரு, எப்படி பட்டன் போடுங்க? நான் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டு அந்த சின்ன கையினால் அதை தள்ளி வாயில கடிச்சு இழுத்து இந்த சின்ன குட்டி கையினால என்ன பண்றாரு, அந்த பட்டனை போடும்போது அவர் சொல்றாரு, நான் போட்டு விடுறேங்க ஐயா அந்த பட்டனை. இன்னைக்கு ஒரு வேளை குறை உள்ளவர்களாய் நாம் பிறந்திருப்போமானா இன்னைக்கு நிறைவு கொடுக்கும் போது அவருடைய ஆலயத்தை கெடுக்கிறதுக்கான காரியத்தை நீ செய்யற. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை நீ பிறந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப சொல்லுங்க? அவர் ஆலயத்தை கெடுக்க பார்த்திருப்பியா? ஆண்டவர் உன்னை அழகா படைச்சது அவர் ஆலயத்தை நீ கெடுக்கிறதுக்கு இல்ல, அதை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக. உன்னை பார்க்கிறவங்க சொன்ன இவன் தேவ மனுஷன், தேவ பிள்ளை, இவன் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். பேர் என்னவோ கர்த்தருக்குரியதுதான், ஆனா உள்ள அலங்கோலம். உள்ள என்னது? அலங்கோலம் பிரதர். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறதை பார்க்கிறேன். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழறங்க, பிரியம் இல்லாத வாழ்க்கை வாழறமா? இங்க ஒரு பார்வையும் அங்க ஒரு பார்வையும், இங்க ஒரு பேச்சும் அங்க ஒரு பேச்சும். நான் விண்ணுக்குரியவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் மண்ணுக்குரிய பார்வை தானே பார்க்கிறேன், மண்ணுக்குரிய நடக்கதானே நடக்கிறேன். என் ஆலயத்தை தேவ ஆலயம் அது, இது ஏன் பாடி நீங்க சொல்லாதீங்க, இது ஏன் உடம்புட்டு எப்படி உன்னால கவர்ச்சியா ஆட போடுவதற்காக தேவன் உன்னை என்னை அழைக்கல. நான் எல்லா காரியத்திலும் கவனமா இருக்கணும். நான் தீட்டுப்படுத்தணும் தேவ ஆலயத்தை நினைச்சுனா கர்த்தரனை தீட்டுப்படுத்துவாரு. யூதா புத்திரர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் அருவருப்புகளை எங்க வைக்கிறீங்க? உங்க அருவருப்பு, நீங்க நினைக்கிறது எல்லாம் அருவருப்பு தான். ஆண்டவர் நினைக்கிறார் இது சுத்தமா இருக்கணும், அதனாலதான் உள்ள வந்து வாசம் செய்யறாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சுத்தம் போல். அவர் உள்ள இருந்தார்னா நீ உன்னை சரண்டர் பண்ணிடுவ. அவர் உள்ள இருந்தார்னா நீ இதை என்ன பண்ண மாட்ட, தீட்டுப்படுத்த மாட்ட, அருவருப்பு கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்க மாட்ட. உன் நினைவுகள், உன் சிந்தனைகள், உன் செயல்பாடுகள், உன் கிரியைகள் எல்லாம் அருவருப்பு தான் ஆண்டவருடைய பார்வைக்கு. அவருடைய ஆலயம் கெடுத்துறாத. ஆண்டவர் சொல்றார், உன் அருவருப்பு எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன்,
என் கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. எப்படி ஸ்தேவானை நான் பார்த்தனோ, அவன் விண்ணுக்குரிய பார்வை பார்க்கும் பொழுது அவனை பார்த்தனோ, அதே போல உன்னையும் பார்க்கிறேன். உனக்கு விண்ணுக்குரிய பார்வை இல்ல, மண்ணுக்குரிய பார்வை இருக்குது. அருவருக்கத்தக்கதாக காரியத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை தீட்டுப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கின்ற நீ தேவ பிள்ளை என்று வெளியே பேசப்படுகின்றாய். நீ ஆலயத்துக்கு போற, யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் உண்மையான கிறிஸ்தவன், என்ன போல கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒருவர் இல்லை, வேதத்தில் சகல காரியத்தையும் அறிந்தேன் என்று சொல்லுகின்ற நீ உன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தாத. அந்த ஆண்டவர் தங்குகின்றது. எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார் முதல் வசனத்தில், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அவர் பார்த்துகிறாரு, அருவருப்ப உள்ள கொண்டு வந்து சேர்த்து 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 இன்னைக்கு நீ அலைந்து திரிகின்றாய். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்கு கடினமா இருக்கலாம். ஏன் இந்த காரியம் இத்தனை இன்பமான காரியம்லாம் இருக்குது? ஆண்டவர் அருவருப்புகளையும் நமக்கு சொல்லுகிறவருமா? அவர் ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தத்தக்கதாக உன்னை நீ பிசாசிடத்திலே ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உனக்கு குறைவா இல்ல, நிறைவா தான் தேவன் உண்டாக்கினாரு. நிறைவான தேவ பிரசனத்தை கொடுத்தாரு. உன் உடம்புல எந்த இடத்திலும் பழுதில்லாத வண்ணமாய் அவர் தன்னை பழுதாக்கிக் கொண்டார். உனக்காக அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள் அவருடைய சரீரத்தில் ஊடுருவி பாய்ந்ததை நீ மறந்து விட்டாயோ? நீ கடந்து சென்ற பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக அவர் தன்னுடைய பாதத்திலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டாரோ? நீ தேவ சமூகத்துல முதுக காட்ட என்பதற்காக அவர் தன் முதுகை உழவன் உழுவது போல உழுவதற்கு விட்டுக் கொடுத்தாரோ? நான் எப்படி நம்ம வாழ்க்கை வந்தேன்? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்துல திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அருவருப்பு அகற்ற அவர் பார்வை பார்க்குது. அவர் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ நானும் ஜீவனாய் இருப்பதற்காக அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த தேடி வந்த ஒரே தேவன் அவர்தான். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ மனம் திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி போட்டு விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி அலைந்து திரிய மாட்டோமா? அருவருப்பை எடுத்து போடும். உன் அலைச்சல்களை தேவன் பார்க்கிறார். உன் அலைச்சல்களை தேவன் பார்க்கிறார். அது எந்த காரியம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அதை எடுத்து போடு. ஏசாயாவில் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். 21வது வசனத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயாவுக்கு எழுதின நிருபமாய், தங்கள் பார்வைக்கு ஞானியும் எண்ணத்திற்கு புத்திமானா எப்படி இருக்கிறீங்க? தங்கள் பார்வைக்கு நீங்கள் ஞானியை போல இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஞானி என்று எண்ணாதபடிக்கு தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கின்றவர்களுக்கு ஐயோ. நீ நினைக்காத, இந்த நாள்ல என்னை யாரும் பார்க்கல, என் திறமையை பத்தி யாருக்கும் தெரியாது நினைக்காத. நீ ஒண்ணு பெருசா நினைச்சு கொண்ட ஆண்டவர் சொல்றார் உனக்கு ஐயோ.
ஏன்னா நீ தங்கள் பார்வைக்கு ஞானி என்று நீங்க நினைக்கிறீங்க, தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்கள் என்று இருக்கின்றவர்களுக்கு தேவன் சொல்லுகின்றார், ஐயோ நீ மனம் திரும்ப மனம் திரும்ப என்று இஸ்ரவேலை குறிச்சு சொல்றாரு. நீதிமொழிகள் அவர் சொல்றாரு, எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு என்ன புத்தகம் 21வது நீதிமொழிகள். அவன் பார்வைக்கு எப்படிதான் தோன்று? செவ்வையாய் தோன்றும். கர்த்தரோ அவன் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறாரு. ஆண்டவர் உள்ளே வெளிப்புறமாய் உன்னை பார்த்து உன்னை அலங்கரிக்கிறவர் அல்ல. நீதிமொழிகள் 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு மட்டும் செம்மையா இருக்குது. அவன் தப்பு செஞ்சாலும் அது அவனுக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது, தப்பா தெரியல. தேவன் என்ன பண்றான்? செம்மையாய் தோன்றுகிறது. கர்த்தரோ இருதயங்களை எல்லாம் நிறுத்தி பார்க்கிறாரு. இதுல இருக்குதா, இதுல நான் இருக்கிறேன்னா, இந்த இடத்துல நான் இருக்கின்ற உணர்வு அவனுக்கு இருக்குதான்ட்டு ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே நீதிமொழிகள் 16வது நீதிமொழிகள்ல 2வது வசனத்துல ஆண்டவர் பேசுகின்றார், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ அவன் ஆவியை நிறுத்தி பார்க்கிறாரு. நல்ல புரிஞ்சுக்கோங்க, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. உள்ள இருக்கிற இன்சைட் ஸ்பிரிட் அதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அது நல்ல குணாதிசயத்தோடு கூட இருக்கிறதா, அது செயல்பாடு தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்கிறேன். நான் வருகின்ற வாரத்தில் நேரம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு கடந்து சொல்லுங்கள். தேவன் பார்க்கிறார் என்ன? மாம்சத்துக்குரிய பார்வை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னுடைய பார்வை எனக்கு மேன்மையாய் தோன்றலாம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் பார்வைக்கு எப்படிதான் இருக்கிறது? சுத்தமானவங்களை போல இருக்கிறான். எவன் கர்த்தரோடு கூட இல்லையோ அவன் வாழ்க்கை அசுத்தம் என்று நான் சொல்லுகின்றேன். கர்த்தர் உனக்குள்ள இருக்கும் போதுதான் இது நல்லது, இது கெட்டது, இது பாவம் என்று உனக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த ஆலயத்தை கெடுக்கத்தக்கதாக ஒரு காரியத்தையும் செய்யாதவாரு. இல்லைன்னா உலகத்தின் காரியம் எல்லாம் யாருக்குள்ள வந்துடும். இனி அயல் நாடுகளை பார்த்து 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 நம்ம இன்னைக்கு ஃபேஷனை சரீரத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறோம். அப்படி உன் தாயும் தகப்பனும் உன்னை பார்த்திருப்பாங்கன்னா நீ இன்னைக்கு குழந்தையாவே இருந்திருக்க மாட்டேன். அவங்க தங்களுடைய ஆசைகள் எல்லாம் என்ன பண்றாங்கம்மா, தன் பிள்ளைகளுக்காக அடைக்கி கொண்டு அவர்கள் நல்லா இருக்கணும்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக என்ன பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கறது இல்ல. உலகத்தின் காரியங்கள் உள்ளே வந்து வெளிநாடுகளுடைய சாயல்களை நம் நாட்டில் என்ன பண்ண தரித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமா இருப்பது போல தோன்றுகிறது. அவன் இருதயம் சுத்தமா இருக்குதுன்னு அவன் நினைச்சிருக்கிறான். உண்மை இல்ல. கர்த்தரு ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறாரு. உன் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். உன் இருதயத்தில் ஓடுகின்ற சகல காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு ஏசாயாவில சொல்வது போல நீ அவரிடத்துல திரும்ப, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வழிய என் பாதையை செவைப்படுத்த வேண்டுமானால் நான் உம்மிடத்துல திரும்பின ஆண்டவரேன்னு சொல்லு. உம்மிடத்துல திரும்பின ஆண்டவரே, உம்மிடத்துல திரும்பின ஆண்டவரே, இந்த வழிகள் எனக்கு பிரியமானது அல்லவே, இந்த வழிகள் எனக்கு பிரியமானது அல்லவே என்று சொல்லு. தங்கள் பார்வைக்கு ஞானிகள் என்று தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்கள் என்றுமாய் இருக்கின்றவர்களுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அலைந்து தெரியக்கூடாதபடிக்கு உன்னை அழைக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தம் உன் செவிகளிலே துணிக்குமானால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லு. ஆண்டவரே என்னை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, எரேமியால் ஆண்டவர் இஸ்ரவேலே நீ என்னிடத்திற்கு திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் இருந்து அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க